ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. யார் எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் கர்த்தருடைய ஆவி அப்ப அது மட்டும் தலைப்பை நான் எடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எப்படிப்பட்டது அந்த தலைப்பில் நான் எடுக்கிறேன். இந்த வசனத்துக்கு அடையாளமா நம்ம சவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வரலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். கர்த்தருடைய ஆவி சவுல் மேல் இருந்த உடனே வேறு மனுஷனாய் மாறினார். அவர் வேறு மனுஷனாய் மாறின உடனே அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் முதலாவது பார்ப்போம். இப்ப 10வது வசனத்தை பாருங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்போது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுலின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்தார் சவுலுக்கு. இரண்டாவது அதில் 27ஆம் வசனம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். காது கேளாதவனை போல் இருந்தான். கர்த்தருடைய அபிஷேகம் சவுலுக்குள் இருந்தது. முதலாவது வரம் கையில வந்துடுச்சு. இரண்டாவது மற்றவங்க தூஷணத்தின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடுச்சு அவருக்கு. மற்றவங்களுடைய காதல கேட்காத போல இருந்தார். மூன்றாவது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி தன் ஜனங்கள் மேல் இருக்கிற வைராக்கியம் வந்துடுச்சு அவருக்கு. இப்போ தேவ ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கும்போது வைராக்கியம் வந்துச்சு. முதலாவது என்ன வந்தது? வரம் வந்தது. இரண்டாவது காது கேளாத போல ஒரு தாழ்மை பொறுமை வந்துடுச்சு அவருக்கு. மூன்றாவது ஒரு வைராக்கியம், தம் ஜனங்களுக்கு மேல் இருந்த வைராக்கியத்தினால கோபம் உண்டவராகி அவர் அந்த யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். மூன்றாவது 13ஆம் வசனம். அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் மேல வந்ததுனால மன்னிக்க கூடிய பக்குவம் வந்துடுச்சு சவுல் மேல. முதலாவது வரம் வந்தது, இரண்டாவது பொறுமை வந்தது, மூன்றாவது வைராக்கியம் வந்தது, நான்காவது மன்னிக்கும் பக்குவம் வந்துடுச்சு. கடைசி வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி உயர்வு வந்துடுச்சு. தேவனுடைய அபிஷேகம் சவுலுக்குள் வந்தவுடனே 5 விதமான ஆசீர்வாதங்கள் சவுலுக்குள்ள வந்தது. இப்ப எப்படி இருக்காரு? அவரோட ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்தினாரு. முதலாவது வரம் வந்தது, இரண்டாவது பொறுமை வந்தது, மூன்றாவது வைராக்கியம் வந்தது, நான்காவது மன்னிக்கிற தன்மை வந்தது, ஐந்தாவது தேவனுடைய உயர்வு வந்தது. இந்த 5ம் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் சவுலுக்குள் வந்தபடினாலே அவருக்கு கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது, கர்த்தரின் ஆவியானவருக்குள் நாம் நடக்கும் போது எல்லா உயர்வும் நம்மை தேடி வரும். எந்த உயர்வும் சவுல் போய் தேடி போல. சவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கழுதையை தேடி கொண்டு வருகிறார்.
அந்த காலத்துல கழுதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதுதான் போக்குவரத்துக்குரிய வாகனமாக பயன்படுத்தினாங்க, பொதி சுமக்கிறதுக்காகவும் பயன்படுத்தினாங்க. ஆனா அந்த கழுதையை கூட கட்டி வைக்கக்கூடிய அந்த சவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவியானவர் வந்தவுடனே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், 5 விதமான ஆசீர்வாதங்கள் வந்தது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரம் வந்தது, மன்னிக்கிற பக்குவம் எல்லாம் வந்தது. ராஜபாரதியம் கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தார். ஆனா இந்த சவுலுடைய பின்பாகத்தை நாம் பார்க்கும் பொழுது அதையும் பார்த்து விட்டு நம்ம சத்தியத்துக்குள்ள வரலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இப்போது சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கிட்டார். வாசிக்கணும். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டே இருந்தது. இப்ப பரிசுத்த ஆவி எங்க போயிட்டார்? சவுலை விட்டு நீங்க இருந்தபடினாலே கலகத்தின் ஆவியை யார்? கர்த்தரே அனுப்பினார். கர்த்தரே சவுலுக்குள்ளே கலகத்தின் ஆவியை அனுப்பினபடினாலே எந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர் பெற்றாரோ அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவருடைய கீழ்ப்படியாத தன்மைதான். சவுலிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ முறியடி, ஒன்றை மிச்சம் வைக்காத முறியடின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சவுல் அதற்கு கீழ்ப்படியில. 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசி. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். கர்த்தர் ராஜாவாக நம்ம எப்படி அபிஷேகித்தார் சவுலை, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விலகின உடனே தேவனாகி கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் விலகினார். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி சவுல் நடந்தாரோ அதோடு கர்த்தருடைய ஆவியானவர் விலகிவிட்டு பொல்லாத ஆவி வந்து சவுலுக்குள் ஏறியது. அதுல 22ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ சவுலுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை மீறினாரு, 2வது கீழ்ப்படியாம போனாரு, அவர் ஆசீர்வாதம் போயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுமா பட மாட்டோமா? ஆசீர்வாதமா தான் இருக்கும். தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணமா நம்ம நடத்துவதற்காகத்தான். அவர் விரும்புகிற காரியம் என்ன? அவர் சித்தத்தை செய்வதற்காக. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் கர்த்தர் நாம் அவருடைய சித்தத்தையும் அவர் வார்த்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை காட்டிலும் எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் எத்தனையோ உயர்ந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் ஒன்றுக்கும் உதவாத கழுதைகளை தேடி வந்த சவுலிடத்தில் ராஜபரத்தை கொடுத்தது போல நமக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம மேன்மைப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தான் நடக்கணும். அதுதான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்முடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் முடிப்பார். நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டு கிறிஸ்தவத்துல ஆசீர்வாதம் தான் முக்கியம் இல்லை. அது நான் குறிப்பிட வரும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவத்துல ஆசீர்வாதம் முக்கியம். ஆசீர்வாதம் ஒரு பாட்டு மாதிரி. ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவைதான். எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம ஒரு நாள் பூமியில விட்டுட்டு போயிடுவோம். கையில் எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் தேவனாகி கர்த்தரின் சித்தத்திலே நம்ம நிரப்போம் என்றால் நினையாத ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் நமக்கு தேவனாகி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவன் விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும் போது சவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. பரிசுத்த ஆவியே சவுலுக்குள் இருந்ததுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்கு இல்லாததுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். இப்பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ சவுலை விட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்குள்ள இருந்தார். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு எங்கேயோ போய்விட்டார்.
அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதுதான் நமக்கு கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வைத்து நம்ம காரியத்தை செய்யணும்னா எந்த சத்துரும் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் சத்துருக்கு முன்பாக நமக்கு கொடியேற்றுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வசனத்தை அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் 19 வசனம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சத்துரு நமக்கு வெள்ளம் போல வரும்போது சொல்லுங்க நீங்க, ஆவியானவர் நமக்கு அவருக்கு விரோதமாக கையை கொடியேற்றுவார். அப்போ நம்ம கர்த்தருடைய ஆவிக்குள்ளா இருக்கணும். இப்போ ஏசாயா 63 10 வசனத்தை வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தி அதனாலே அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். இப்ப கொடியேற்ற முடியுமா? உங்களே நான் கேட்கிறேன், கொடியேற்ற முடியுமா? யார் நமக்கு சத்துருவா நிற்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எதிராக நிற்கும் போது நம்மளால் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நமக்கு விரோதமாய் நம்ம நிற்க வைத்து விட்டு சத்துருக்களுக்கு விரோதமாக நம்ம கொடியேற்ற எப்படி கொடியேற்ற முடியும்? அப்ப நம்ம ஆவிக்குள்ளாய் நம்ம நிற்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடியேற்றுவார். சத்துருக்களை குறித்தோ பிரச்சனை குறித்தோ நமக்கு பயம் இல்லை. சத்துரு பிரச்சனை இவை எல்லாம் நமக்கு வந்து கொண்டு போகும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதன் நம்ம பார்க்க முடியுமா? எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்கு, எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார். பிரச்சனையோடு சேர்ந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது ஆவியானவரை நமக்கு முதன்மைப்படுத்துவார் என்றால் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் போது நிச்சயமாகவே கொடுப்பார். ஆறாம் பாடலை கூட பாத்தீங்களா? என் கை மீறி போனதெல்லாம் திரும்பவும் அவரால் தான் கொடுக்க முடியும். நம்ம கை மீறி எது வேணா போலாம். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான். நான் பேசுறேன்னா எத்தனை அழுது இருக்கேன், ஆராதனை பண்ணிட்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்து நான் அழுது இருக்கேன் தனிப்பட்ட முறையில். இப்போது என் கண்ணு கலைஞரும் இந்த நேரத்தில் எதுக்காகன்னு சொல்றேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்ம கேட்க தேவையில்லை, நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சித்தத்தின் பிரகாரம் தான் நடக்கணும். இந்த இடத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, யாருக்கு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை தேற்றுகிறதுக்கு இருக்கிறார். நாம் தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரம் நடப்போம் என்றால் எந்த சத்துருவும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. நம்ம சத்தியத்தின் வழியிலே தான் நடக்கணும். இந்த சவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தருடைய பக்கம் திரும்பினார் என்ற வார்த்தையே கிடையாது. அவர் செய்த ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா? அங்க கோபம் கொண்டாந்து சொல்லப்பட்டிருக்கதமா, யாபேசின் மனிதருக்காக யுத்தம் பண்ணினார். அவர் செய்த நன்மைன்னு பார்த்தா அது ஒன்றுதான் இருக்கும். ஏன்னா அந்த செஞ்ச நன்மையினால தான் கடைசியில் அவருக்கு அந்த ஜனங்கத்தை அடக்க ஆராதனை பண்ணாங்க. சவுலை யாரும் போய் பார்க்க முடியல. ஆனா அந்த ஜனங்கள் தான் சவுலுக்கு கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த யாபேசின் மனிதர் தான் அவர் அடக்க ஆராதனையை பண்ணினாருங்க. ஆனா கர்த்தர் பக்கமா திரும்பாத சவுலுடைய வாழ்க்கை ஒரு அனுகூலமான நிலைமையில போய் நின்று விட்டது. சவுலுக்கு ஒரு பிரச்சனை. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 7-8 வசனத்தையும் வாசிக்கும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10000. இப்ப என்ன பண்ணது? அவர் காது கேட்குது. தேவ ஆவியில அவர் விட்டு போயிட்டாரு. இப்ப எது கேட்குது? காது கேட்குது. அப்போ ஆவியானவர் இருக்கும்போது துஷ்டர்கள் பேலியானி மக்கள் என்ன வேலை வெட்டிக்கு போகாதவங்க, எதை வேணா பேசுங்க, பொறிக்கத்தனமா சுத்தடுங்க. அவங்க சொல்லும் போது காது கேளாதவரை போல இருந்தார். இப்போ விஸ்தைகள் பாடுகிறார்கள், சவுலையும் சேர்த்து தான் பாடினார்கள். 1000 கொடுத்தவங்க தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க. ஆனா சவுலுடைய காது இப்ப கேட்குது.
ஏன்னா ஆவியானவர் இல்லை. இன்றைக்கு நம்மை குறித்து தூசணமான வார்த்தைகள் பேசலாம் மனிதர்கள், நம்மை குறித்து கேவலமாய் பேசலாம், ஆனால் தேவன் நம்மை குறித்து பேசுகிறவர் அல்ல. மனிதர்கள் வார்த்தை குத்தும், மனிதர்கள் நம்மை அவமானப்படுத்துவார்கள், ஆனால் தேவன் நம்மை அவமானப்படுத்த மாட்டார். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். தாவீது நம்ம சத்தியத்து வார்த்தைக்குள்ள போக வேண்டிய தாவீது அவருடைய பிரச்சனையை, எங்கே பிரச்சனை அந்த பிரச்சனையை பார்த்துட்டு போறாரு. பிரச்சனையே இல்லை, உண்மையாலுமே சமாதானமா பேசி இருந்தால் அந்த பிரச்சனை முடிந்திருக்கும். தாவீது மருமகனை மாற்றி விட்டு தன்னுக்குள்ள வைத்து இருக்கிறார். யோனத்தான் உங்க மகனுக்கு ஆசை இல்லை, ராஜபாரத்துக்கு ஆசை இல்லை. ஆனாலும் சவுலின் மேல் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி ராஜபாரத்தை குலைத்து போட்டு விட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தியத்துக்குள் வரவில்லை. கர்த்தருடைய சத்தியத்துக்குள் நம்ம வாழும்போது எப்படிப்பட்ட காரியத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். இன்னொரு வசனத்தையும் வாசித்து விடலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். 100 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. 100 பேரை 10,000 பேரை துரத்துவாங்க. அங்க யாரோ ஒரு ஸ்திரீக பாடினாங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 100 பேரு 10,000 பேரை துரத்துவாங்கப்பா. அங்க இஸ்ரவேல் தான் அவனை வெட்கப்படுத்தினாங்க. ஆனா சத்திய வார்த்தைக்குள்ளே சவுல் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்திருந்தாருன்னா, ஞானப்பிரமாணத்தின் வார்த்தைகளை பார்த்திருந்தாருன்னா 100 பேரை துரத்துவாரு. அப்ப சவுலுக்கு கொடுத்தது 1000. அந்த 1000 பேர் 1,60,000 பேரை துரத்தக்கூடிய வலிமை சவுலுக்கு இருந்திருக்கு. அப்ப ஏன்னா சத்தியத்தின் வார்த்தைக்குள்ள போகிறதுக்கு தன்னை சாய்க்காத போல சவுலுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தவராய் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி நடத்துகிறவர். அவர் தண்டிக்கிறவர் அல்ல, கண்டிக்கிறவர். ஆமென். நம்மை தண்டிக்கிறவர். தண்டிச்சா இந்த இடத்துல நான் நின்று இருக்க முடியாது. அப்போ கண்டிக்கிறவர் கண்டித்து உணர்த்தி நம்மளை பக்குவப்படுத்தி எந்த இடத்துல நிற்க வேண்டும் என்று தேவன் நிற்க வைப்பார். நம்மளே ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கர்த்தருடைய ஆவியாளரை முதன்மைப்படுத்தி நம்ம நடக்கும் போது ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி கொண்டே வந்திருக்கோம். நம்ம ஆசீர்வதிக்கிறத பார்த்து ஜனங்க தேடி வருவாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். ஆமென். இப்பொழுது முதலாவது குறிப்புக்குள் போகிறது. தான் முதல் குறிப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் காணல சத்திய ஆவியானவரை அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதா நீங்கள் அவரை அறிவீர்கள். உலக ஜனங்கள் அறியல, ஆனா தேற்றுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவி சத்திய வார்த்தைகள் தான் நம்மை தேற்றும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்றதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. நம்ம நம்பி சொல்லுவோம் ஒரு வார்த்தைய, அவங்க மனசுக்குள்ள வைத்துக் கொள்வார்களா? 4 செவத்துக்குள்ளவே நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா நம்ம போய் சொல்லுற வார்த்தை எல்லா இடத்திலும் போயிடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்துக்குள்ள வா. அப்ப அவர் கற்றுக் கொடுப்பார். எதை பேசணும், எதை செய்யணும்னு அவர் கற்றுக் கொடுப்பார். அப்ப சத்திய வார்த்தைக்குள்ளே நம்ம தேற்ற வேணும். ஏனென்றா நம்மள தேற்றுவதற்கு நம்ம பக்கத்துல எத்தனை பேர் இருக்கலாம், ஆனா அவங்கள தேற்ற முடியாது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இதற்கு பின்பு சிந்தித்து பார்த்து இதோ ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை கண்டே அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. நம்ம தேற்ற பக்கத்துல பலம் இருந்தாலும் தேற்ற முடியல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க போற பாதை நம்ம மேலுக்கு பார்க்கிறோம், அவங்க சரியா இருக்கிறாங்கன்னு நம்ம போய் கேட்கிறோம், கொள்ளுறோம். ஆனா அவங்களோட வாழ்க்கையின் பின்புறம் நமக்கு தெரியாது. மற்றவரிடத்தை தேற்றுவாங்களோ தேற்ற மாட்டாங்களோ, நான் சொல்றேன், இயேசு உங்களை தேற்றுவார்.
ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்று என்று சொல்லப்பட்டிருக்காரு. அதை காட்டியும் தேற்றக்கூடிய யாரா இருப்பாங்களா? ஒரு சில நேரத்துல நம்ம வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, நீ எதற்குமே லாக்கி இல்லைன்னு, எதற்குமே உபயோகப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ரத்தம் வந்துச்சுன்னா நல்ல துணியை போய் துடிப்பாங்களா, வேஸ்ட் துணி எடுத்து துடிப்பாங்களா? நல்ல துணியை துடிப்பாங்களா, வேஸ்ட் ஆகிற துணி? வேஸ்ட் ஆகிற துணி தான் துடிப்பாங்க. அந்த வேஸ்ட் துணி யூஸ் ஆகும் எதுக்கு தெரியுமா? மற்றவங்க காயத்தை ஆற்றுவது. ஒரு நாள் நம்ம எங்கெல்லாம் நம்ம வேஸ்ட்ன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நம்ம துடைக்கப்படுவோம். இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி நிற்கிறாரே, அவர் ரத்தத்தை துடைத்து பாருங்கள், அவர் உங்களை தேற்றுவார். அந்த ரத்தம் உங்களை எந்த இடத்திலே அவமானப்படுத்தி, எந்த இடத்திலே எதற்கும் லாக்கி இல்லை என்று நிற்க வைக்கிறார்களோ, அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், இல்லை எந்த இடத்திலே போனாலும் என் தேவனாகிய கர்த்தரின் காயத்தை துடைக்க துடைக்க உன்னை அவர் தேற்றிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இது தேற்றணும்னா நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதானே உண்மை. நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து போனாங்க. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அப்ப நம்ம கீழ்ப்படியும் போது தான் நம்மளை தேற்றுவார். சத்திய ஆவியானவர் நம்மளை தேற்றுவார். யாரை தேற்றுவார்? கீழ்ப்படுகிறவர்களை தேற்றுவார். கர்த்தர் தான் அவரை நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் நம்ம எந்த இடத்துல நிற்கப்படுத்த விட மாட்டான். எத்தனையோ அவமானங்களை சுமந்திருக்கிறோம், ஒரு இடமெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கிறது தான். கர்த்தரின் ஆவியானவரை முதன்மைப்படுத்தும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை தேற்றுவார். நம்மளுடைய பிரச்சனை என்ன? நம்ம தேற்றுவதற்கு யாருமே இல்லை இந்த பிரச்சனை. ஆனா தேற்றுவதற்கு இயேசு மட்டும்தான் இருந்தா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா காரியத்திலும் எந்த இடத்துல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இழந்து போய் இருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நிச்சயமாகி கொடுப்பார். இன்றைக்கு சொன்ன வார்த்தை கூட ஏசாயா 67 பிரகாரம் அதுல முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் இந்த தான் போட்டப்பட்டிருக்கிறது. தேவாவின் கட்டுண்டருக்கு சுவிசேஷத்தை கொடுக்கபடி, கட்டுண்டர்களை விடுதலையாக்கும்படி. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா தான் நமக்கு எல்லா ஜெயமும் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தேவனுடைய ஆவியானவர் நீ கரெக்டா நம்ம ஆவியானவர் செயலை செஞ்சுட்டு போயிட்டு நம்ம போய் நிக்கணும்னா நம்மளுக்காக அவர் பேசிட்டே இருப்பாரு. அவரோட எந்த சூழ்நிலை அவர் கைவிடாமலே நடத்துவார். 2வது குறிப்புக்கு போய்விடுகிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியானவர் முதலாவது சத்தியத்தின் ஆவியானவர் நம்மளை தேற்றுவார். இங்க தேவ ஆவியானவர் இங்க யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய மனுஷனை போல ஞானம் உள்ள, திரும்ப வாசிங்க வசனத்தை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறொருவர் இல்லை. அப்போ யோசேப்பு ஞானமாய் நடந்தார். அவர் அடுத்த வருஷத்தை வாசிங்கன்னா பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இந்த ஞானம் யோசேப்பு இந்த இடத்துல எதுக்கு நம்ம கொண்டு வந்தது? அவன் ஞானமாய் நடந்தான். சிறைச்சாலையில இருக்கும் போது சிறைச்சாலை தலைவனுக்கு கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. சிறைச்சாலை தலைவன் கண்களிலே 39ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அந்த வசனம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை தலைவன் கண்ணிலே யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. யாரும் ஒரு காரியத்தை அவர் விசாரிக்காதிருந்தார். ஆனா யோசேப்பு நினைச்சிருந்தா அவர்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிடலாம், நான் இந்த இடத்துல எந்த தப்பும் செய்யாம வந்துட்டேன், அதனால இந்த சிறைச்சாலையிலேருந்து என்னை வெளியே கொண்டு போயிடுங்கன்னு சிறைச்சாலை தலைவன்கிட்ட கேட்கலாம். ஆனா சிறைச்சாலை தலைவன்கிட்ட அவர் கேட்கல. அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தார். 41ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 40 ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14. இதுதான் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி
நீ வாழ்வழிக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். எங்க பான பாத்திரங்கிட்ட யோசேப்புக்கு நல்லா தெரியுது. சிறைச்சாலை தலைவனிடத்தில் நம்ம கேட்டோமா, சிறைச்சாலை தலைவனிடத்தில் அவர் கேட்டு விடுதலை பெற்றிருந்தாருன்னா அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. அந்த இடத்துல ஒரு அவமானம் நிறைந்த இடத்துல அவர் இருந்தாரு. எவ்வளவு கேவலப்பட வேண்டுமோ கேவலப்பட்டாரு. அந்த இடத்துல சிறைச்சாலை தலைவன் இடத்துல இருந்திருந்தா எங்கேயோ போயிட்டு இருப்பாரு. அவருக்கு தேவ ஞானம் இருந்தபடினாலே எந்த இடத்துல கேட்க வேண்டும் என்று அறிந்தார். ஏன் வான பார்த்திருக்காருன்னா அவர் தான் ராஜா பக்கத்திலே இருக்கிறவர். ராஜா பக்கத்துல ஒரு நாள் கர்த்தர் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி செய்வார் என்று அந்த ஞானம் இருந்தது யோசேப்புக்கு. ஏனென்றால் நம்ம நினைச்சிருவோம், சில நேரத்துல நம்ம ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவுதனமான காரியத்தை நம்ம செய்வோம். செஞ்சுட்டு யாரோ நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசேப்பு பான பாத்திரக்காரருக்கு பொழுது அடையாளம் என்ன, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்த. யார் பான பாத்திரக்காரன்னா பரிசுத்த ஆவியான நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். அவர் தான் பிதா, ராஜாவாகிய பிதாவை இருக்கிற அவருக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் ஞானமாய் நம்மை நடத்துவார். அப்போ நம்மளுடைய பிரச்சனைய தேவ ஆவியானவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். எந்த காரியத்துல நம்ம ஞான குறைவு இல்லாம எந்த இடத்தை நம்ம இழந்து போயிருக்கிறோமோ ஞானமாய் நடப்போம் என்றால் அதை கர்த்தர் நம்மளுக்கு உயிர்ப்பித்து மறுபடியும் நம்ம இடத்துல கொடுப்பார். அப்போ நம்ம ஞானமாய் நடக்கிறதுக்கு தேவ ஆவியார் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா செத்த நிலைமையில இருக்கிற எல்லா காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு மீட்டு கொடுத்தார். ஆதியாகமம் 45:27 அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யோசேப்புடைய ஞானம் அங்க வெளிப்பட்டதுனால தேவ ஆவியானவர் யோசேப்போடு இருந்தார். ஞானம் வெளிப்பட்டது. எது செத்த நிலைமையில இருந்ததோ யாக்கோப்பை உயிர்த்தது போல தன் சொந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய இடத்துக்கு யோசேப்போடு மேல் இருந்த ஆவி ஞானமாய் நடந்தபடினாலே செத்து போன எல்லாம் உயிர்ப்பிக்க செய்தது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையில் இருப்பார் என்றால் செத்து போன நிலைமையில எது எது இருக்கிறதோ எல்லாத்தையும் உயிர்ப்பிக்க செய்வார். ஆனால் நம்மளுக்கு ஞானம் தான் முக்கியம். எதற்காக எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நான் ஒரு 5 வயது இருக்கும் போது அப்ப அந்த பெசநகருக்குலாம் அப்போ அந்த ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு சொல்லுகிறேன். பெசநகருக்கு போவோம், கூட்டிட்டு போவோம் கோவிலுக்கு திருவிழான்னா. அப்போ 5 வயது இருக்கு எனக்கு. அந்த பீச்சில் விளையாடுறதுக்காக கூட்டின்னு போனாங்க. விளையாடி முடிச்சுட்டு எங்கேயோ அப்படியே தொலைஞ்சு போயிட்டேன். எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இங்க தேடி இருக்காங்க, எனக்கு தெரியல. இங்க விளையாடணும் அங்க விளையாடணும் சொல்லிட்டு எங்கேயோ தூரமா போயிட்டேன். திரும்பி பாக்குறேன், எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. 5 வயது எனக்கு, ரொம்ப பெரிய வயது, 5 வயது தான் எனக்கு. அப்பதான் யோசித்தேன் நான், யாருக்கிட்ட போய் கேட்கலாமான்னு சொன்னா அதுக்கு ஒரு பயம். ஒருவேளை நான் கேட்டு அவங்க நல்லவங்களுமே கெட்டவங்களா கூட இருக்கலாம், எனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா, அங்க உட்காந்து யோசிக்கிறேன். ஆனா கண்ணில் தண்ணி வரல. அப்ப கூட எனக்கு உட்காந்து யோசிக்கிறேன், ஒருவேளை இவங்க கிட்ட கேட்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்களா எனக்கு தெரியல. அப்பதான் யோசிச்சேன், சரி நம்ம என்ன பண்ண, ஒரே தவிப்பு தான். ஏன்னா நான் போனது 8 மணி இருக்கும், இவங்க 10-11 மணிக்கு ஒரு 2 ஹவருக்கு மேல நான் தொலைஞ்சு போயிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தேடி இருக்காங்க, எனக்கு தெரியல. அப்ப யோசித்தேன், சரி நம்ம என்ன பண்ணோம். திரும்பி பார்த்தேன், நம்ம எந்த பக்கம் வந்தோமோ அந்த பக்கம் தானே வந்தோம், அதே பக்கமா திரும்ப போகணும்னு சொல்லுவேன். எதனா ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுவேன், சைலண்டா அப்படியே விளையாடுறபடியே வந்து அந்த பக்கம் வந்தேன். நான் வரும்போதுலாம் ஒரு அடையாளத்தை நான் பார்த்தேன். பார்த்த உடனே தூரத்துல பார்த்தா எந்த இடத்துல இருந்து நான் வந்து அந்த இடம் கிடைச்சிருச்சு. நேரம் இவங்க விட்ட அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அழுது இருக்கிறாங்க, நான் தொலைஞ்சு போயிட்டேன். அப்போ நான் ஞானமா எந்த இடத்துல தொலைஞ்சேனோ அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல நான் நோக்கி பார்த்தேன். அதுதானே கரெக்டு. எந்த இடத்துல தொலைந்தேனோ அந்த இடத்துல சேருவதற்கு ஞானம் தான் காரணம். நான் அறிவாலே நினைச்சு யாருக்கா போய் சேர்ந்திருந்தேன்னா அந்த ஏதாவது பிரச்சனையில விட முடிந்திருக்கும். என்னை கூட்டிட்டு போறவங்க எதாவது பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியாது. அதுதான் அறிவு. சில நம்ம ஞானமா இருக்கிற அறிவான காரியத்தை செஞ்சுட்டு பிரச்சனை அறிவு கட்டத்தனமா செஞ்சுட்டுன்னு சொல்லுவோம். ஆனா ஞானம் இவங்க தப்பு செய்யாது. அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் பிசலையை கூட பேர் சொல்லி அழைக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை செய்வதற்காக வினோதமான வேலையை செய்வதற்கு தேவ ஆவியானவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார்.
இன்றைக்கு நம்முடைய ஞானம் வினோதமா போகக்கூடாது. வினோதம்னு சொன்னா வினோதமான சொல்லலாம், வினோதமான அந்த வார்த்தை இழுத்தமா ஏதோ போயிடும். அந்த வார்த்தை ஒண்ணுதான். வினோதமா செய்யறேன்னா அழகா இருக்கு, நல்லா இருக்கும் சொல்லலாம். வினோதமா செய்யற 2-3 வார்த்தை சேர்த்தமா அது எங்கெங்கேயோ போயிடும். நம்ம ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ காரியத்துல போய் நம்ம சிக்கி இருக்கிறோம்னா நம்மளுக்கு ஞானம் தான் முக்கியம். அது தேவனாகிய ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். எந்த சிறை இருப்பிலே யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தன் குடும்பத்தை பார்க்க மாட்டானோ என்று நினைத்த இந்த காலத்திலே யோசிப்புடைய நிலைமையை மாற்றுறதுக்கு தேவனாகிய கர்த்தர் தேவ ஆவியான யோசிப்போடு இருந்தபடினாலே ஞானமாய் செயல்பட்டா செத்ததை எல்லாம் உயிரடைய செய்தார். இன்றைக்கு நீங்களும் எந்த இடத்திலே உங்கள் சமாதானமாய் இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதமாய் இருக்கலாம், உங்கள் பெயராய் இருக்கலாம், எந்த இடத்திலே துளைத்தமோ அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போவார் என்றார். இது மறுபடியும் எந்த இடத்திலே நாம் சேர வேண்டுமோ அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எனக்குள் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நமக்கு விடுதலை. அதான் விடுதலைக்குள்ள நான் போல. விடுதலைக்குள்ள எதுக்கு போலன்னா விடுதலை நம்ம தான் எடுக்கணும். அதான் உண்மை. தேவ ஆவியானவர் செயல்பட்டோமா விடுதலை கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். அதான் கர்த்தருடைய ஆவியானவரை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 3வது குறிப்புக்கு போய்விடுகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். மகிமையின் ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்மால் அவர் மகிமைப்படுகிறார். ரட்சிக்கப்படாத நிமித்தம் தூஷிக்கப்படட்டும். உன்னை பகைக்கிறவர்கள் உன்னை சபித்து தூஷணம் செய்தால் அது உனக்கு இல்லை, நமக்கு மகிமை தான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. மற்றவர்கள் உங்களை தூஷணமான வார்த்தை பேசட்டும், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை மகிமையின் ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது இதுலதான் இதை சாட்சின்னு சொல்லிடுறேன். மகிமையின் ஆவியானவர் நாம் சாட்சியாய் வாழும் போது நேரம் போது மகிமையின் ஆவியானவர் சாட்சியாய் நாம் வாழும்போது நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க? நம்ம குறைவுகள் எல்லாம் ஐஸ்வரியத்தினாலே கிறிஸ்துவின் மகிமையினாலே நம்மை நிறைவாக்குவார். நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஐஸ்வரியத்தை கொடுப்பார். யார்? மகிமையின் ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐஸ்வரியத்தை கொடுப்பாரா? அந்த ஐஸ்வர்யம் யாருன்னு இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம கொலைசியர் அதே பக்கத்துல கொலைசியர் 27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். நமக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப யார் ஐஸ்வர்யம்? கிறிஸ்து நமக்குள் இருப்பதுதான் ஐஸ்வர்யம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு பொண்ணு பொருள் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும். அதுகிட்ட நம்ம போவே வேண்டாம். கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யம். இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறாரு. எதற்காக நம்ம ஐஸ்வர்யம்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 19:23 வசனத்துல. ஆனால் தேவனாகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால் பரலோகத்துல நம்ம போய்விட முடியும். அப்ப அந்த ஐஸ்வர்யம் நமக்கு முக்கியமா? இந்த ஐஸ்வர்யம் முக்கியமா? சொல்லுங்க நீங்க. கிறிஸ்து நம் இருதயத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறது முக்கியமா? உலகத்தில் ஐஸ்வர்யம் முக்கியமா? கிறிஸ்து தான் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் பத்தலையே. கிறிஸ்து தான் நமக்கு ஐஸ்வர்யம். சாலமோன் ஞானத்தை கேட்டாரு, கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்த போது கிறிஸ்து தான் நம்முடைய ஐஸ்வர்யம் சொல்லும் போது கேளாத ஐஸ்வர்யத்தையும் பேரையும் புகையும் என் தேவனாகிய கர்த்தர் மகிமையின் ஆவியானவர் நமக்கு கொடுத்துடுவார். எதற்கு நான் சொல்றேன்னா, நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்கும். அப்ப நம்ம உலகத்தின் பொக்கிஷத்துக்குள்ள நம்ம போனோமா நம்ம இருதயம் எங்க இருக்கும்? அந்த பொக்கிஷத்துக்குள்ள அந்த வசனம் வாசினா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
இப்ப இருதயம் எங்க இருக்கு? நம்ம பொக்கிஷம் யாரு? பொக்கிஷம் யாரு? இப்ப சொன்னேன், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பொக்கிஷம். அப்ப நம்ம இருதயம் இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கணும். மகிமையின் ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பொக்கிஷமாய் கொடுத்தபடினாலே நம் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இந்த வசனத்தையோடு நான் முடித்து விடுகிறேன். நேரம் ஆயிடுச்சு. 3 குறிப்பு போதும். நம்ம ஒன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது 2. சவுல் மேல் தேவ ஆவியன் இருந்தபோது தேவன் மகிமையாய் நடத்தினார். தேவ ஆவியன் சவுலோடு விலகும் போது துன்பத்தை கண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு போவோம் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நம்மை தேற்றுவார். அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். இந்த தருணத்தை கொடுத்ததற்காக அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த பிரதருக்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.